வணக்கம். இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னென்ன உணவுகள்லாம் எடுக்கும் பொழுது உங்கள் ஹார்மோன்கள் சீராக இயங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். ஹார்மோன்கள் அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு 13 வயதிலிருந்து ஒரு 50-55 வயது வரைக்குமே உங்களுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம ஹெல்த் ஃபேக்டர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு விமென் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க ஹார்மோன்ஸ் தான். அப்போ அந்த ஹார்மோன்களை சீராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கட்டாயம். சக்கரவியாதி வரக்கூடாது, கொழுப்புச்சத்து வரக்கூடாது, ரத்த அழுத்தம் வரக்கூடாது, உடல் எடை கூடக்கூடாது, ஹார்மோன் பிரச்சனை வரக்கூடாது, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கணும், வெயிட் போடக்கூடாது, கூடவே குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக அட்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஹார்மோன்கள் தான் முக்கியம். அப்போ அந்த ஹார்மோன்களை சீராக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி உணவு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்மக்கிட்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரைஸ் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். சாப்பாட்டோட கலரே பழுப்பாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வெள்ளை வெளியேன்னு மல்லிகைப்பூ மாதிரி சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெள்ளை வெளியேன்னு நம்ம சாப்பாடை சாப்பிட்றது ஃபுல்லி பாலிஷ்டு ரைஸு. ஆனால் பழுப்பு நிறத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸு. அதில் நிறைய நியாசின், தயமின், ஃபோலேட் இந்த மாதிரியான பி காம்ப்ளெக்ஸ் சத்து நிறைஞ்சதாக இருக்குது. அதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மெக்னீஷியம், செலீனியம், அயன், ஜிங்க் இந்த மாதிரியான சத்து பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த செமி பாலிஷ்ட் ஆர் அன்பாலிஷ்ட் ரைஸில் நமக்கு கைக்குத்தல் அரிசியில் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த கைக்குத்தல் அரிசியை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து கருப்பையோடைய ஆரோக்கியம் வரைக்கும் முழுமையான சத்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களோட உயிரணுக்கள் சார்ந்த விஷயங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அன்பாலிஷ் ரைஸ், கைக்குத்தல் அரிசி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வெறும் அரிசி வகை மட்டும் கிடையாது, சிறுதானிய வகையிலையுமே முழுமையான தானியங்கள் இருக்கு இல்லையா, அன்பாலிஷ்டாக இருக்கும். தினை, சாமை, குதிரவாளி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி, கருங்குருவை, ரத்தசாலி இந்த மாதிரியான அரிசி வகைகளுமே நம்ம பட்டை தீட்டப்படாத அரிசியாக எடுக்கும் பட்சத்தில் இந்த முழுமையாக நான் இப்போ சொன்ன அத்துணை சத்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு ப்ராப்பரான தூக்கம், ப்ராப்பரான ஒரு செரிமான சக்தி இது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழங்களில் நிறைய புளிப்புச்சுவை உள்ள பழங்கள், குறிப்பாக திராட்சை, ஆரஞ்சு, லெமன், நெல்லி இந்த மாதிரியான பழங்கள் நம்ம நிறைய சேர்க்கும் பொழுது அது உங்களுக்கு கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கருப்பை நல்லா இயங்குறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் மற்றும் ஆந்தோசைனன்ஸ் உங்கள் கருப்பையோடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆலிவ் விதை, சித்தர்கள் பார்த்தீங்கன்னா பல மருந்துகளில் இந்த ஆலிவ் விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸீடை சேர்த்துருக்காங்க. கூடவே நிறைய நம்ம மோர் சேர்த்துக்கலாம். அப்போது இது ரெண்டுக்குமே ஆன நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு, உங்கள் ஹார்மோன்கள் சீராக இயங்குறதுக்கு, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோனுடைய அளவு சீராக ரத்தத்தில் இருக்கிறதுக்கும் கருமுட்டையுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் இந்த ரெண்டு விஷயமுமே இருக்குது. அப்போ ரெகுலராக ஒரு டம்ளர் மோர் குடிக்கிறதும் டெய்லியுமே ஃப்ளாக்ஸீட் ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கிறதுமே உங்கள் ஹார்மோனை சீராக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல், ஒரு பச்சை பட்டாணியாக இருக்கலாம், ஒரு கொண்டக்கடலையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு அடுத்து லஞ்சோடவாது சேர்த்து கொடுத்துடலாம். இதெல்லாம் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் மாதிரி வாரம் ஒரு நாள் கொடுக்கலாம். மீன் வகைகள், சிறு மீன் வகைகள் வாரத்துக்கு 2 நாள் கொடுக்கலாம். இது எல்லாமே அவங்களோட எக் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கூடவே வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சி கார்டிசால் லெவலை கண்ட்ரோலாக வச்சு மெலட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க மைண்டு ஃப்ரீயாக, ரிலாக்ஸ்டாக, காமன் கம்போஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கூட கருமுட்டையோடைய ஆரோக்கியமும் சரி, கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய
உள் சுவர் தடிமனும் சரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகள், பாதாம், வால்நட் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்க கருமுட்டையுடைய ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும். அப்போ நம்ம ஹார்மோன்களை சீராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது அன்றாடம் நம்ம சேர்க்கக்கூடிய உணவுகளையே பண்ண முடியும். மருந்து மாத்திரைகள் எடுத்து மட்டும்தான் ஹார்மோன்களை சீராக வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நான் சொன்ன கொட்டை வகைகளாக இருக்கலாம், நல்ல முழுமையான பட்டை தீட்டப்படாத தானிய வகைகளாக இருக்கலாம், புளிப்பு சுவை உள்ள பழங்களாக இருக்கலாம், ரொம்ப அசைவம் சேஃபான அசைவம் சொல்லக்கூடிய மீனாக இருக்கலாம், நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே ஆட்டுக்கால் சூப், இது எல்லாமே உங்களுடைய கருப்பை ஆரோக்கியம், கருமுட்டை வளர்ச்சி, ஆண்களாக இருக்கும் பொழுது உயிரணுக்களுடைய ஆரோக்கியம், உயிரணுக்களுடைய ஆற்றல், இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கிறது இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பாருங்களேன். கண்டிப்பா ஹார்மோன்களுக்காக நம்ம மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.